சாபத்திற்கான காரணங்கள். பிரைஸ் தி லார்ட். சிட்டுக்குருவியும் அடைக்கலான் குருவியும் பறந்து திரிவது போல காரணமின்றி இட்ட சாபமும் காற்றாய் பறந்து போகும். நீதிமொழிகள் 26:2. ஒருவரின் வாழ்க்கையில் சாபம் செயல்படுகின்றது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். சாபத்திற்கான முதன்மை காரணம் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்பதுதான். மிகவும் தெளிவாக விவிலியத்தில் இணைச்சட்டம் உபாகமம் 28:15 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய ஆண்டவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் என்று. ஆம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தோம் என்றால் நம்மை அறியாமலே நாம் ஆண்டவரின் சாபத்திற்குள் உள்ளாகின்றோம் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது. சாபம் என்று நம் வாழ்க்கையில் வந்துவிட்டது என்றால் நாம் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது. எந்த ஏரியாவிலும் நாம் முன்னேற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இணையான இரண்டாம் தரமான காரணங்களை பற்றி உபாகமம், அதாவது இணைச்சட்டம் 27:15 26 வரையிலும் விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரணங்களை 4 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதலில் வருவது பிற மத தெய்வங்களை வணங்குதல், சிலை வழிபாடு. இரண்டாவது பெற்றோரை கனம் பண்ணாதிருத்தல். மூன்றாவது தவறான இயற்கையாய் இல்லாத புணர்ச்சி. நான்காவது திக்கற்றவர்களுக்கு செய்யும் அநியாயம். ஆம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் நாம் செய்தோம் என்றால் நிச்சயம் நாம் சாபத்திற்குள்ளாகுவோம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது பிற தெய்வங்களை வணங்குதல், சிலை வழிபாடு. பிற தெய்வங்களை வணங்குதல், பில்லி சூனியங்கள், குறி கேட்டல், நாள் நட்சத்திரம் ஜாதகம் பார்த்தல், சூனியம் வைத்தல், மாய மந்திரங்களில் ஈடுபடுதல் போன்றவைகளில் ஈடுபடுகிறவர்கள் தங்கள் மீதும் தங்கள் பிள்ளைகளின் மேலும் தங்கள் பேர பிள்ளைகள் மேலும் கொள்ளு பேர பிள்ளைகளின் மேலும் சாபம் வரப்பண்ணுகிறார்கள். நாம் சொல்லலாம் நாம் பிற தெய்வங்களை வணங்குவதில்லை என்று. ஆனால் நமது பெற்றோர்களோ அல்லது நமது முன்னோர்களோ பிற தெய்வங்களை வணங்கியிருந்தார்கள் என்றால் நாம் நிச்சயம் அதனால் பாதிக்கப்படுவோம். ஏனென்றால் நம் ஆண்டவர் விடுதலை பயணம் 20:4-5 மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன் என்று சொல்லுகின்றார். அதே போல இன்னும் ஒரு இடத்தில், அதாவது இணைச்சட்டம் 18:9-13 வரை இவ்வாறு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். வேற்றினத்தாரின் அருவருப்பான செயல்களை கற்றுக்கொள்ளாதே, நான் இதை அருவருக்கின்றேன். இப்படி செய்பவர்களை நான் என் கண் முன்னிலிருந்து துரத்தி விடுவேன் என ஆண்டவர் சொல்வதை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்தோ அறியாமலோ அநேக நேரம் செய்திருக்கின்றோம். நம்மை அறியாமலே சாபத்தை நமது வாழ்க்கையில் வரவழைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட நேரங்களுக்காக நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். ஏனென்றால் அவர் சொல்லக்கூடியது மிகவும் கோபமாக சொல்லக்கூடிய வார்த்தை, என் கண் முன்னிலிருந்து அவர்களை துரத்தி விடுவேன் என்று. அவர் நம்மை துரத்தி விட்டார் என்றால் எவ்வாறு நமது ஜெபத்தை அவர் கேட்க முடியும்? யோசிப்போம். அன்பானவர்களே, நல்ல நேரம் பார்த்து நல்ல காரியங்கள் செய்யும் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று ஒன்று உண்டு. ஆம், ஆண்டவர் ஓரிடத்திலும் கூட எங்காவது ஓரிடத்தில் இந்த நேரம்தான் நல்ல நேரம், இந்த நேரத்தில் தான் சுப காரியங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றாரா? விவிலியத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் நல்ல நேரம் என்று பார்ப்பது நம்மை அறியாமலே நமது வாழ்வில் சாபத்தை கொண்டு வருகின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நேரங்களுக்காக மன்னிப்பு வாங்கி நாம் ஆண்டவரிடம் நம் பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டோம் என்றால் அதுதான் நல்ல நேரம் என்று லூக்கா 15:7 ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். ஜெபம் செய்வோம். எங்களுக்காக சாபமான எங்களது அன்பு தெய்வமே, பிற மதத்தினர் கடைபிடிக்கும் அநேக செயல்களை நாங்கள் அறியாமல் செய்து உமக்கு வேதனை தந்திருக்கின்றோம். உம்மை வைக்க வேண்டிய இடத்தில் இச்செய்கைகளின் மூலமாக சாத்தானை வைத்து வழிபட்ட குற்றங்களுக்காக
உம்மிடம் மன்னிப்பை கேட்கின்றோம். தயை கூர்ந்து மன்னியும். மறந்துவிடும் இறைவா. ஆமேன்.